இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த காலையில கூட நம்மள அருமையாய் அழகாய் ஒன்று சேர்த்த அந்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். மகிமையின் தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறார். நேற்றுக்கு நம்ம தியானித்தபடி அந்த மகிமையின் தேவன், அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் உண்மை உள்ளவர். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில் மகத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம நேற்று தியானித்தோம். இந்த கால வேளையில கூட ஆண்டவர் என் இருதயத்துல விதைத்திருக்கிற ஒரு காரியம், ஒரு மகிமையான ஒரு ஆவியானவருடைய நிறைவை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா என் இருதயத்துல அதுதான் ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் அதை சொல்லிட்டே இருக்கிறதுனால இந்த கால வேளையில ஒருவேளை இதுவரைக்கும் நமக்கு தெரிந்த சத்தியங்கள் தான், ஆனா இன்றைக்கு அத நம்ம இருதயத்துல அவர் ஆழமாய் அவர் அதை பதிக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவர் நமக்குள்ளே இருந்து மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மள நிரப்ப போகிறார். ஒரு மகிமை நம்மள நிச்சயமா இன்றைக்கு அது நிரப்பும். அதை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண போறோம். இந்த நாள்ல இருந்து நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையா இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய மகிமை என்னால நம்ம நிரப்பப்படும் பொழுது மகத்துவமான காரியங்கள் நம் மூலமாக நடைபெறும். நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும், நம்ம சாட்சிகளாய் மாறுவோம், அவருடைய வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம மாறுவோம், அவருடைய சத்தத்தை நம்ம தெளிவாய் கேட்கிறவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறத, நமக்குள்ளேயே இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப இதற்கு ஆதாரமா இன்னைக்கு ஒரு சண்டையா இருக்கிறதுனால கூட எனக்கு ஃப்ரீ தான். கூட ஒரு 5 to 10 மினிட்ஸ் கூட நான் எனக்கு எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதுல நம்ம ரூட் ஆயிட்டோம். இந்த சத்தியங்கள்ல நம்ம ஆழமா நம்ம இருதயத்துல அது விதைக்கப்பட்டு இதுல வேரூன்றிட்டோம் அப்படின்னா எதுவும் நம்மை அசைக்க முடியாது. நேற்று நம்ம பார்த்த மாதிரி இருதய விசுவாசம். இப்போ நான் சொல்ல போகிற வார்த்தைகள் அது அப்படியே இதை இருதயத்துல நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மூளை அறிவுல இல்ல. நான் சொல்ல சொல்ல ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நான் பேச பேச இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்துல இது ஆழமாய் எழுதப்படும். அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை நான் அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயங்கள்ல அவர் எழுதி அவருடைய மகிமையினால் நம்மை நிரப்பி நம்மை மூடி நம்ம போகிற இடமெல்லாம் அந்த இடத்துல எல்லாத்துலயும் நம்ம வெளிச்சத்தை கொண்டு போகிறவர்களாய் நம்ம மாறப்போகிறோங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ இன்னைக்கு நம்ம தியானிக்கிற முதல் வசனம் என்ன அப்படின்னா, யோவான் 14வது அதிகாரம் 16, 17. ஜான் 14 verses 16 and 17. அங்க இயேசு ஒரு காரியங்களை அங்க சீஷர்கள் கிட்ட சொல்றத நம்ம பார்க்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இது இயேசு சொன்ன ஒரு காரியம். இது நமக்கு நல்லா தெரியும். இத பல வருஷமா நம்ம வாசித்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு இதை நம் இருதயங்களில் தேவன் இதை எழுதி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய போகிறார்ங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அப்போ அங்க இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் சத்திய ஆவி. அவர் நமக்குள்ள இருந்து அவர் சத்தியத்தை நமக்குள்ளே இருந்து அவர் போதிக்கிறவராய் இருக்கிறாராம். அவர் எப்படி நமக்குள்ள இருந்து சத்தியத்தை அவர் போதிக்க முடியும்? ஏதோ ஒரு சூழ்நிலை எதிரா வருது, ஏதோ வார்த்தைகள் நமக்கு எதிரா இருக்கு, ஒரு ரிப்போர்ட் நமக்கு எதிரா இருக்கு. இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிறவர் நமக்குள்ள இருந்து
நமக்கு ஒரு பயம் வரும்போது, ஒரு கலக்கம் வரும்போது, உடனே ஆவியானவர் கூட அவர் உள்ள இருந்து அவர் எவ்வளவு தூரம் நம்ம ரியலா பார்க்கிறோமோ, அவ்வளோ தூரம் அவர் நமக்குள்ள இருந்து வார்த்தைகளை அவர் எடுத்து தருகிறாராம். அப்போ சூழ்நிலைகள் எதிரா இருக்கும்போது, அவர் சொல்றாரு நமக்குள்ள இருந்து என்ன பேசுவார்? "நீ பயப்படாதே! நான் உனக்கு துணை நிற்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது, அவர் நமக்கு துணை நிற்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இருதயம் அத விசுவாசிக்கும்போது, நம்ம ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள வருகிறவர்களாய் நம்ம இருப்போம். அவர் தான் கம்ஃபர்டர். நம்மள கம்ஃபர்ட் பண்ணுகிறவராம். எந்த விதமான போராட்டங்கள்லயும், துக்கத்திலயும் நம்மை ஒரு தேற்றுகிற தேற்றரவாளனாய் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். இத எவ்வளத்துக்கு நம்ம ரியலா பார்க்கிறோங்கிறதுல தான் நம்ம விடுதலை அடங்கியிருக்கு. இன்னைக்கு நம்ம நான் சொல்ற காரியம் அதுதான். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற எந்த விதமான இன்டர்னல் பாடி பார்ட்ஸையும் நம்ம கண்ணால பார்க்கல. நம்முடைய லங்ஸையோ, ஹார்ட்டையோ, இன்டெஸ்டைனையோ, கிட்னிஸையோ எதையுமே நம்ம ரியலா நம்ம பார்க்கல. ஆனா, இது இருக்குதுங்கிறத நமக்கு நல்லா விசுவாசிக்கிறோம். 100க்கு 100% இத விசுவாசிக்கிறோம். ஏன்னா சயின்ஸ் சொல்லிக் குடுத்திருக்கு நமக்கு. இது இருந்தா தான் நமக்கு பாடி ஃபங்ஷன் ஆகும். நம்ம ஜீவன் நமக்குள்ள இருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் சயின்ஸ் சொல்லிக் குடுத்தத நம்ம நம்புறோம். ஆனா நம்மை படைத்த தேவன், நம்மை பெற்றெடுத்த தேவன், அவர் சொல்றாரு, "உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார்." அடுத்த வசனம் நம்ம பார்க்கிறோம். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி, உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்ப அவர் எங்க இருக்கிறாரா? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இத நான் சொல்லும்போதே, நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். திரியேகத்துல ஒரு பகுதி அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3:16ல நம்ம பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அங்க பவுல் எழுதுறாரு, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். இன்னைக்கு பில்டிங் இல்ல. சர்ச் பில்டிங் ஆலயம் கிடையாது. யார் தான் ஆலயமா? அது ஆலயமாகிய நம்ம ஒன்று சேருகிற இடம் தான். அது ஒரு பில்டிங் தான். இன்னைக்கு சர்ச்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மையான சர்ச் யாரு? நம்ம தான். அப்போ இத நம்ம எவ்வளவுத்துக்கு ரியலா பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வல்லமையின் ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ரோமர் 8:11 பார்க்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்ப இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியினால, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடியினால, அங்க கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய அந்த ஆவி, அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. டுனாமிஸ். அதாவது வெடித்து கிளம்பக்கூடிய ஒரு வல்லமை இன்றைக்கு எங்க இருக்குதாம்? நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ இவ்ளோ பெரிய ஒரு பொக்கிஷத்த நமக்குள்ள நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம தான் பிரசன்ஸ் கேரியர்ஸா இருக்கோம். தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம மைண்ட்ல சாதாரண மனிதர்களைப் போல நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம்.
அப்படின்னு 1 கொரிந்தியர் 3:17 நம்ம பார்க்கிறோம். நீங்க உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி பவுல் கேட்கிறாரு. அந்த வல்லமை நிறைந்த ஆவியானவர் இன்றைக்கு எனக்குள்ளே என்னோடு ஒன்றர கலந்திருக்கிறார். இத நீங்க சொல்லும் போதே உங்களுடைய ஆத்துமாவில ஆவியில அழுத்தி கொண்டிருந்த பலவீனப்படுத்தி கொண்டிருந்த கிரியைகள் எல்லாம் தானாய் வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். அந்த வல்லமையின் ஆவியானவர் இன்றைக்கு நம்மை முழுவதுமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அத நம்முடைய பாடி வரைக்கும் ஃபீல் பண்ண கூடிய அளவுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியானவரால நம்ம இன்றைக்கு காலை வேளையில நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். கொலோசியர் 1:27 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ரகசியம் ஆதி காலம் முதல் மறைக்கப்பட்டிருந்துதான். அந்த ரகசியம் என்ன? அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக, ஹோப் ஆஃப் க்ளோரி, மகிமை, அந்த மகிமையின் தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. 1 கொரிந்தியர் 6:19 நான் அதை வாசிக்கிறேன். அதுல ஒரு வசனம், இது நம்ம ஏற்கனவே தியானித்த வசனம் தான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் தேவனாலே பெற்றும், நம்ம சரீரம் யாரால பெற்றிருக்கிறோமா? அவராலே பெற்றிருக்கிறோம். அவரில் தங்கி இருக்கிற, நம்மில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் நம் சரீரம் இருக்கிறது. ஏன் இதை திரும்பி திரும்பி வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறதுங்க? நம்ம இருதயத்துல இன்றைக்கு இந்த காலை வேளையில இது ஆழமாய் பதிக்கப்படணும். நான் பரிசுத்த ஆவியானவரை, கிறிஸ்துவை, மகிமையின் தேவனை சுமந்து செல்லுகிறவளாய், சுமந்திருக்கிறவளாய் நான் இருக்கிறேன். இத சொல்லும் பொழுதே உங்க உங்க வீட்டுல இருக்கிற, உங்க குடும்பங்கள்ல இருக்கிற அந்த அந்தகாரங்கள் அது நிச்சயம் விலகும். இதெல்லாம் எப்படி நடக்குங்கிறத நான் சொல்றேன். அப்போ இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். கிரயத்திற்கு நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சரீரம், அவர் ஆவி, ஆத்துமா, சரீரம் இன்றைக்கு அவரால் மீட்கப்பட்டிருக்கிறது. அவரால் அது வாங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் நம்முடையவர்கள் அல்ல. இன்னைக்கு டோட்டலா we belong to triune God. இன்னைக்கு நம்மள அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க கூட ஒன்றாக்கி விட்டார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம ஐக்கியமாயிட்டோம், ஒன்றாக கலந்து விட்டோம். இதுதான் சத்தியம். அப்போ இத எந்த அளவுக்கு, ஏன் இத்தனை வசனங்களை நான் சொல்றேன்னா, இந்த காலை வேளையில இந்த மகிமையின் ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பி நம்மள இந்த பூமியில மகிமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம மூலமாய் பிறருடைய வாழ்க்கையிலையும் நடக்கும்படியாக தேவன் இந்த சத்தியத்தை இன்றைக்கு காலை வேளையில நம்முடைய இருதயத்துல இதை ஆணித்தரமாக பதிக்க விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 2:14 நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப எப்படி இது நடக்கும்? நமக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் நிறைவை நம்ம பெற 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 என்ன ஆகும்? எல்லா இடங்களிலும் நமக்கு வெற்றி உண்டாகுதான். நம்ம போற இடங்கள்ல எல்லாம் கிறிஸ்துவின் வாசனை நம் மூலமாய் வெளிப்படுகிறது. 2 கொரிந்தியர் 6:16 வாசிக்கிறேன். தேவனுடைய நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன்.
அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. அப்போ இதை எவ்வளவு தூரம் இத ரொம்ப சாதாரணமா மைண்ட் அளவுல எடுத்துட்டோம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் மறுபடியும் சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி, உங்களுக்குள்ளே உலாவி, உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இத்தனை வருஷம் நம்ம மைண்ட்ல நம்ம சர்ச் தான் நமக்கு பில்டிங் ஆலயமா பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஆவியானவர் இந்த காலை வேளையில நமக்கு தெளிவுபடுத்துகிற காரியம், நாம் தான் அந்த ஆலயம். அவருடைய பிரசனம் நமக்குள்ளதான் இருக்குது. அப்போ எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு போறோம்? சபை கூடி வருதல். அதாவது நம்ம எல்லாரும் ஐக்கியமாய் கிறிஸ்துவின் அதாவது அங்கத்தினர்களாய், அவருடைய சரீரத்தின் அவயவங்களாய் நம்ம ஒன்று கூடுகிறோம். அப்போ அந்த இடம் எவ்வளவு மகிமையா இருக்கணும். இதெல்லாம் இந்த சத்தியங்கள் எல்லாம் அறியாம வார வாரம் சும்மா ஏதோ ஒரு சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணங்களோடு எனக்குள்ளே பரிசுத்த ஆவியின் மகிமை இருக்குது அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடு, நான் ஆலயமா இருக்கிறேங்கிற எண்ணங்களோடு நம்ம எல்லாரும் அது ஒன்று கூடுகிற இடம். இப்போ இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துலயும் அவருடைய மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருடைய வல்லமை செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுங்கிறத நம்ம நிச்சயமா உணர முடியும். ஏன்னா நம்ம எல்லாரும் எப்ப இதை உணர்கிறோமோ, நம்ம இருதயத்துல இத விசுவாசிக்கிறோமோ, அப்போ இந்த இடம் முழுவதும் அவருடைய மகிமையினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய ஜீவனால இந்த இடம் நிரப்பப்படுகிறது. இப்ப இத சொல்லிட்டே இருக்கிற வேளையிலேயே உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் உண்டாகிறத நீங்க ஃபீல் பண்ண முடியும். உங்க சரீரத்துல, உங்க ஆத்துமாவுல. ஏன்னா எல்லாரும் இந்த மகிமையின் ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறோம். இத இருதயத்துல விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெறும் பொழுது, அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சிம்சோனை கட்டியிருந்த கட்டுகள் அக்கினிப்பட்ட நூல் போல தெரித்து போயிற்றான். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கு. அப்போ இந்த நிறைவை தான் நான் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆவி, ஆத்துமாவ, சரீரத்தை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அது அக்கினிப்பட்ட நூல் போல அது தெறித்து போகிறது அப்படிங்கிறத நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். இத நான் சொல்லும் போதே உங்க இருதயத்துல இத அப்படியே நம்ப ஆரம்பிங்க. எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் நமக்குள்ள இருந்து செய்ய போகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா ஒரு வசனம் மத்தேயு 28:20 நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ அவர் சகல நாட்களிலும், அப்போ கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா நம்ம எதை குறித்து பயப்பட வேண்டும்? அவ்வளோ பெரிய வல்லமையை பெற்ற மகிமையின் தேவன், வல்லமையை உடையவர்கள், வல்லமையை பெற்றவர்கள், வல்லமையை உடையவர்கள் நமக்குள்ளே இருக்கிறாங்கன்னா நம்ம எதை குறிச்சு பயப்படணும்? அவருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற நமக்கு முன்பாக, வசனம் சொல்லுது ஏசாயால இருக்கு, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போகுமா. அப்போ இன்றைக்கு அந்த பிரசன்னத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன்னா எனக்கு முன்பாக பர்வதங்கள் போல நிற்கிற காரியங்கள் கூட அது மெழுகு போல உருகி போகுது அப்படின்னு சொல்லி நீங்க பேசி பாருங்க. உங்களுக்கு மலையாய் சவால் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அது உருகி போகிறத உங்க கண்கள் முன்பாக நீங்க பார்க்க முடியும். யோவான்ல 14:23 வசனம் நான் வாசிக்கிறேன்.
ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால், இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ குமாரன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வசனத்தை கைக்கொள்வான். அவருடைய வசனம் ஒண்ணே ஒண்ணுதான். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். இந்த அன்பு ஒண்ணுதான் பிரதானம். இதுலயே எல்லாம் அடங்கி இருக்குதாம். மத்தேயு 11:28 நம்ம பார்க்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ அவர் சாந்தமா இருக்கிறாரு, மனத்தாழ்மையா இருக்கிறாரு, அவர் எல்லோரையும் நேசிக்கிறார். அந்த அன்புல நம்ம நடக்கும் பொழுது அங்க என்ன நடக்குது? நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் இந்த திரியேக இந்த உலகத்தையும் சர்வ சிருஷ்டியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் இன்றைக்கு எங்க இருக்கிறாரு? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனம். நம்ம உபாகமத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேலே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ஒருவேளை பரிசுத்த ஆவியின் நிறைவு பெறாத அந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். நமக்கு ஒப்பானவர்கள் யாரா இருக்க முடியும் இன்னைக்கு? ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த உலகத்துல? சாதாரண மனிதர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:7 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க நல்லா திரும்ப நான் சொன்ன பிறகு கூட நீங்க மெடிடேட் பண்ணி பாருங்க. 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இது மண்பாண்டம் தான், நம்முடைய சரீரம். ஆனா இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஒரு பெரிய ட்ரெஷர், பொக்கிஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோமா? இது நம்மால் இந்த வல்லமை உண்டாயிருந்த மகத்துவம் உள்ள வல்லமை நம்மால் உண்டாகல, தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு தேவனை விசுவாசிக்கிறோம்னு சொல்றோம். இந்த வார்த்தைகளை எவ்வளவு தூரம் நம்ம இருதயத்துல எழுதுறோம்? ஆமா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார், எனக்குள்ளே பிதாவாகிய தேவன் இருக்கிறார், திரியேக தேவன் எங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், திரியேக தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இதை எவ்வளவு தூரம் நம்ம ரியலா பார்க்கிறோம்? நான் சொல்லும் போதே இது அப்படியே நீங்க ஃபீல் பண்ண உங்களுக்குள்ள உங்க சரீரங்கள்ல அப்படியே மாற்றங்கள் உண்டாகிறத நீங்க பார்க்க முடியும். இந்த வெளிச்சம் நமக்குள்ள அது அப்படியே கடந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு, புதிய இருதயம், புதிய ஆவி, இததான் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அப்போ நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அறிக்கையிட போகிறோம். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அதை நம்ம பிரேயர் செஷன்ல அதை நம்ம சொல்லி நம்ம அதை சொல்லவே நம்ம அப்படியே லைட்டா மாறும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்போ இந்த ஆவியின் நிறைவை நம்ம பெற என்ன ஆகும்? நம்ம உலகத்துல நம்ம வாழ மாட்டோம். பரிசுத்த ஆவியானுடைய சத்தம் நம்ம காதுகள்ல தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கும். அவருடைய டைரக்ஷன் நமக்கு தெளிவாய் நமக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதான் வசனம் சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவர் நமக்கு ஆலோசனை சொல்லிட்டேதான் இருக்கிறாரு உள்ள. இந்த சத்தத்தை, இந்த எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ் இவ்வளவு நாளும் சப்ரஸ் பண்ணி இந்த பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நாம் கேட்க முடியாமல் இருந்தோம். ஆனா இன்றைக்கு இல்ல, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் இந்த உலகத்தை பார்க்க போறதில்ல, சூழ்நிலைகளை பார்க்க போறதில்ல, மனிதர்களுடைய சத்தத்தை நான் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி முற்றிலுமா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம ஈல்ட் பண்ணும்போது அங்க அவருடைய டைரக்ஷன்ஸ்
வலது புறமாவது இடது புறமாவது சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். இது வெளியில இருந்து வர்ற சத்தம் இல்ல, இது உள்ள இருந்து நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் நமக்கு தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கும். நிச்சயமா இன்றைக்கு அவருடைய அன்புனாலதான் நம்மளுக்கு இந்த வெளியேற பெற்ற சத்தியங்கள் இது இது சிந்தனை அளவுல இருந்தா கூட இன்றைக்கு இது செயல்பாட்டுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அப்போ அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்குதுன்னா என்னென்ன என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய பிரசன்ஸ் நமக்குள்ள இருந்ததுன்னா நமக்கு இளைப்பாறுதல் உண்டாகும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இது அந்த நாட்கள்ல மோசேக்கு சொல்லப்பட்ட காரியம். மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவருடைய பிரசன்ஸ் நமக்கு வந்துருச்சுன்னா அங்க என்ன வந்துருது? ரெஸ்ட் வந்துருது. நமக்கு பயமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள நம்ம வந்துடுறோம். அதனாலதான் 2 தீமோத்தேயு 1:7 பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். எதுக்கு பயம் வருது? இந்த பயம் நம்ம என்ன செய்யறோம்? தேவனை சரியாக அறியாதபடியினால், அவருடைய வல்லமையை அறியாதபடியினால், அவருடைய அன்பை நாம் உணராதபடியினால் நமக்கு அந்த இடங்கள்ல எல்லாம் பயம் வருது. அப்போ இன்றைக்கு அவர் நமக்குள்ளே நிறைவாய் இருக்கிறார் என்றால் நமக்குள்ள என்னதான் இருக்குமா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. இப்போ நம்ம பயப்படுறோம் அப்படின்னா இந்த இந்த சத்தியத்துல நம்ம ரூட் ஆகலன்னு அர்த்தம். நம்ம என்ன பேசுறோமோ அது நடக்கும், அதுதான் சத்தியம். நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதை தேவன் நமக்கு தருகிறார், அதுதான் சத்தியம். ஆனா நம்ம ஜெபிக்கிறத ஜெபிச்சுட்டு பேசுறத பேசிட்டு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா இன்னும் இந்த சத்தியத்துல நம்ம ரூட் ஆகல, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ரூட் ஆகல. அதனாலதான் நமக்கு பயம் வருகிறது. பலமுள்ள ஆவி, அந்த பவர், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ பவரை நம்ம ரிசீவ் பண்றோம். எப்படி சிம்சோனுக்கு மேல பரிசுத்தாவியானுடைய நிறைவு வந்த உடனே அங்க ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், அவ்வளோ பெரிய கயிறுகளால கெட்டுனா கூட அந்த கயிறே அந்த அந்து போயிருது. அது அக்கினிப்பட்ட நூல் போல அது அத்து போகுதான், நூல் மாதிரி ஆயிருச்சு கயிறு. அப்ப இன்றைக்கு இந்த நிறைவை பெற்ற நமக்கு நம்ம வாழ்க்கையை சுற்றி இருக்கிற கயிறுகள் எல்லாம் அவருடைய அபிஷேகத்தினால் நுகங்கள் முறியுமா. அதுக்கு முறியணும்னா நம்ம நம்ம இருதயத்துல ஒன்று ஆழமாய் பதிக்கப்பட வேண்டியது, நான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கிறேன், அது என்னுடைய சரீரம் வரைக்கும் அவருடைய ஆவியானுடைய வல்லமை என் மூலமாய் வெளிப்படுகிறது அப்படிங்கிறதுல நம்ம ஆழமா ரூட் ஆகணும். அப்போ அந்த பலம் நமக்குள்ள வரும்போது நம்ம எதெல்லாம் இன்னைக்கு கட்டி இருக்குதோ, நம்முடைய சரீரத்தை ஆத்துமாவை கட்டி இருக்குதோ அதெல்லாம் இன்றைக்கு அக்கினிப்பட்ட நூல் போல அது தெரித்து போகிறத, யாரெல்லாம் இத இருதயத்துல நீங்க உள்வாங்கி இத விசுவாசிக்கிறீங்களோ அதெல்லாம், அந்த காரியங்கள் எல்லாம், உங்க பலவீனங்கள், உங்களுடைய குறைவுகள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே மாற ஆரம்பிக்கும். அந்த பலவீனங்கள், அதை கொண்டு வந்த சத்துருவின் கிரியைகள், கட்டுகள் எல்லாம் அது அக்கினிப்பட்ட நூல் போல உங்களை விட்டு, உங்க குடும்பங்களை விட்டு, உங்க வீடுகளை விட்டு, உங்க எல்லைகளை விட்டு அது எல்லாம் தெரித்து போகிறத நீங்க பார்க்க முடியும். இதை அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. நான் சொல்லுகிற வார்த்தை நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இது சுயமாய் நான் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, இது ஆவியானவருடைய வார்த்தைகள். பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் இனி நமக்கு இருக்காது. குழப்பம், எதெடுத்தாலும் குழப்பம், கவலை, பயம், இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற நமக்கு அது இருக்காது, அது இருக்க முடியாது. இயேசுவை எங்கேயாவது அவர் குழப்பத்துல அவர் இருந்ததை நம்ம பார்க்கிறோமா? பயத்துல இருந்ததை பார்க்கிறோமா? ஒன்றே ஒன்று, மனிதருடைய எல்லா விதமான காரியங்கள் அவர் மேல வரும்போது அந்த கெத்செமனே தோட்டத்துலதான் அவர் வியாகுலப்படுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அது நமக்குள்ள இருந்த வியாகுலங்கள்
நமக்குள்ள இருந்த ஷேம், கில்ட், ஃபியர், கைவிடப்பட்டதை போன்ற உணர்வு, இதெல்லாம் அவருக்குள்ள போனதுனாலதான் அங்க வியாகுலப்படுகிறார். மற்றபடி அவர் பிதா கூட இருந்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நமக்கு ஈவாய் தந்திருக்கிறார். இத நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இந்த வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். நம்ம இந்த பூமியில தேவன் அனுப்பி இருக்கிறார்னா, ஒரு உன்னதமான ஒரு நோக்கங்களோடு, திட்டங்களோடு, ஒரு விசேஷமாய் நம்மள இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். நம்ம சாதாரண மனிதர்களைப் போல வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போ அந்த பவர் நம்மள இன்றைக்கு நிரப்பிட்டே இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. வெளிச்சமா நீங்க மாறுறத நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களுக்குள்ளாகவும், ஒவ்வொரு செல்களுக்குள்ள அந்த பவர் அப்படியே உங்களை ஃபில் பண்ணிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உங்களை அப்படியே ஃபில் பண்ணுது. இதுதான் ரியல். அவருடைய பிரசன்னத்துல என்ன இருக்குமா? பரிபூரண ஆனந்தம், நித்திய பேரின்பம். சங்கீதம் 16:11 பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம பெற 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 நமக்கு இந்த உலகத்தை குறிச்சதான கவலையே டோட்டலா இல்லாம போயிரும். இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், இது நடந்துருமா, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, இது இவ்வளவு தாமதமாகுது, எதை பற்றின கவலையும் நமக்கு இருக்காது. ஏன்னா அவருடைய நிறைவை நான் பெற்றிருக்கிறேன். என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாருங்கிற அந்த ஒரு தைரியத்தின் ஆவியில நம்ம நிரம்ப 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 நமக்குள்ள சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் ஆவியின் கனிகள்ல முக்கியமா முதல்ல சொல்லப்படுற காரியம் அன்பு, அன்புக்கு அடுத்து சந்தோஷம், சந்தோஷத்துக்கு அடுத்து சமாதானம். இது எல்லாம் இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்ற பிறகு நமக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற கனிகளா இருக்கிறது, ஃப்ரூட்ஸா இருக்கு. இதெல்லாம் இன்னும் நமக்குள்ள வெளிப்படலைன்னா நம்ம இந்த நிறைவை பெற்ற ஒரு இடத்துக்குள்ளேயே நம்ம இருதயம் இன்னும் வரல. அப்போ சாலமோன் கட்டின தேவாலயத்துல அவருடைய மகிமை நிரப்பின பொழுது அந்த மகிமையில யாராலையும் நிற்க முடியலையாம். அப்போ ஒரு மனிதன் கட்டின ஆலயத்துல அவருடைய மகிமை நிரப்பப்படும் பொழுது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் 13, 14. அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஒண்ணே ஒண்ணு, அவங்க கர்த்தரை துதிச்சுட்டே இருக்கிறாங்க, அங்க மகிமை அந்த இடத்தை நிரப்பிட்டே இருக்குது. பழைய ஏற்பாட்டுல ஒரு சாலமோன் கட்டின தேவாலயத்துல இவ்வளவு மகிமை நிரம்பி இருக்கும்னா, இன்றைக்கு இயேசுவே சொல்றாரு, நாங்க உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே உலாவுகிறோம், நீங்க தேவனுடைய ஆலயம். மறுபடியும் மறுபடியும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நமக்குள்ள என்ன பெரிய மகிமைய தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இத ஃபீல் பண்ண முடியாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த மகிமையில நிக்கவே முடியலையாம். இன்னைக்கு அதே மகிமையினாலதான் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மகிமை மாத்திரம் இல்ல, அந்த தேவனே நமக்குள்ள, அந்த மகிமையை கொண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம போனோம் அப்படின்னாலே, நம்ம சாதாரணமா எங்கேயாவது போனோம்னாலே நம்மள பார்க்கும் பொழுதே நம்ம போகிற இடங்கள்ல எல்லாம் மக்கள் சுகமடைவாங்க, வியாதியஸ்தர்கள் சுகமடைவாங்க. அப்படிதான் ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல நடந்ததை நம்ம பார்க்கிறோம். சாதாரணமா அசுத்த ஆவிகள் எல்லாம் ஓடும். ஏன்னா இந்த மகிமையை நம்ம சுமந்து செல்லும் பொழுது
அந்த மகிமைக்கு முன்பாக இருள் நிற்க முடியாது. இதெல்லாம் இனி வருகிற நாட்கள்ல நம்ம மூலமாய் தேவன் நிச்சயமாய் நடப்பிப்பாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக தான் இந்த சத்தியங்கள் எல்லாம் அவர் நமக்குள்ள இருதயத்துல எழுதணுங்கிறத இந்த காலை வேளையில அவருடைய விருப்பமா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம ஆசைப்பட்டு இதுல வர்றோம். அது இருக்கு, வாஞ்சை இருக்கு. நான் இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனா இது தேவனுடைய தீர்மானம், தேவனுடைய அனாதி திட்டம். இன்னைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இத கேட்கிறவர்கள் நம்ம குரூப்ல எத்தனை பேர்? அப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் விசேஷமாய் தேவன் தெரிந்தெடுத்ததுனால, இத ஒருவேளை இன்னும் கேட்க போகிறவர்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்ததுனாலதான் இந்த சத்தியங்களை இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் ஆழமாய் நம்ம இருதயத்துக்குள்ள பதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரசனம் லூக்கா 5:17 நான் வாசிக்கிறேன். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். லூக்கா 5 And the power of the Lord was with Jesus to heal the sick. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்போ அந்த வல்லமை தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கு. நம்ம இன்னைக்கு சும்மா பேசினாலே வியாதியஸ்தர்கள் சுகமாவாங்க. நீங்க சுகமாயிட்டீங்கன்னு சொல்லுங்க, அவங்க சுகமாயிருவாங்க. அந்த வல்லமையை தான் இன்றைக்கு நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். அவருடைய வல்லமை அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அங்க ஜெபித்த பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம். இன்னைக்கு காலையில நான் விசுவாசிக்கிறேன், நம்ம இந்த பிளாட்ஃபார்ம்ல கூடி இருக்கிறோம்னா இன்றைக்கு ஒரு பெரிய அசைவை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறார். இந்த பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவர் உண்டு பண்றார். நம்ம இருக்கிற இடங்கள் எல்லைகள்ல ஒரு பெரிய அசைவு உண்டாகிறத நிச்சயம் நம்ம பார்க்க முடியும். And they were all filled with the Holy Spirit. அங்க இடம் அசைஞ்சது மாத்திரம் இல்லாம அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இது இன்றைக்கு உண்டாகணும்னு சொல்லி உங்க இருதயத்துல நீங்க விசுவாசிங்க, ஆசைப்படுங்க. நிச்சயமாய் இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த பரிசுத்த ஆவியில நம்ம நிறைஞ்சோம் அப்படின்னாதான் நம்ம சத்தியங்களை தைரியமா போய் பேச முடியும். எந்த மனுஷருக்கும் நம்ம பயப்பட மாட்டோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆயிருக்கிறோம், ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டு, அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோங்கிறத உலகத்துக்கு சொல்ல முடியும். இன்னும் உலகம் எப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கு, இன்னும் பாவிங்கிற மனதோடையே மக்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க இன்னும் தங்களை குறைவுள்ளவர்களாகவே என்றாங்க. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர் 5 நம்ம பார்க்கிறோம், அவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இதெல்லாம் தைரியமாய் சொல்லுகிறதற்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இன்றைக்கு நமக்கு உண்டாகிறது. அப்போ அவருடைய மகிமை நம்மளை நிரப்ப நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்த பொழுது அங்க அஸ்திபாரங்கள் அசைது. நான் விசுவாசிக்கிறேன், அன்றைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்துல மகிமை நிரப்பின பொழுது அங்க யாராலையும் அவங்களால நிற்க முடியல. தேவனுடைய அங்க மகிமை நிரப்புது. அதே போலதான் அவங்க கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு அங்க துதிக்கிறாங்க. அங்க மகிமை நிரம்புது. அங்க பவுலும் சீலாவும் துதிக்கிறாங்க. அங்க மகிமை நிரம்பி அங்க அஸ்திபாரங்கள் அசைகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்ம இருதயத்துல அவரை துதிக்க ஆரம்பிப்போம். எப்பொழுதுமே அவரை துதிக்கிற துதியின் சத்தம் நம்ம இருதயத்துல இருந்து எழும்ப 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 நம்முடைய அஸ்திபாரங்கள் இதுவரைக்கும் எதெல்லாம் அசைக்க முடியாமல் இருந்ததோ அதெல்லாம், அந்த அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய சிறையிருப்புகள் மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய இருதயங்கள் அசைக்கப்படுகிறத நீங்க பார்க்க முடியும்.
ஒரு பெரிய விடுதலை. அதனாலதான் அங்க அப்போஸ்தலர்ல பார்க்கிற 16ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எதை விசுவாசிக்கணும்? இத விசுவாசிக்கணும். எனக்குள்ளே தேவன் இருக்கிறார். இப்போ நம் நிமித்தம் நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம். ரட்சிக்கப்படுவோம்னா ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் இல்ல, ஒரு சுகம், முழுமை, ஆசீர்வாதம், தரித்திரம் இல்லாத ஒரு நிலைமை, செழிப்பு, இது எல்லாமே இந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு பேக்கேஜா இருக்கு. இந்த ரட்சிப்பு வரும்போது அங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டாகுது. அங்க ஆபிரகாமின் குமாரத்தி கட்டப்பட்டு இருக்க கூடாதுன்னு தேவன் சொன்னதை பார்க்கிறோம். அப்ப நம்ம கட்டப்பட்டு இருக்க மாட்டோம். இதெல்லாம் உங்கள் நிமித்தம் உங்க குடும்பங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறத நீங்க நிச்சயம் பார்ப்பீங்க. அப்போ ஆவியானவருடைய வல்லமை இன்றைக்கு நமக்கு எதை தருகிறது? பவரை தருது. நீங்கள் பலனடைந்து மரித்து போனவைகளை உயிர்ப்பிக்க கூடிய வல்லமையை நம் சரீரத்தில் பெற்றிருக்கிறோம். அப்ப இன்னைக்கு காலையில நீங்க அதை ஃபீல் பண்ணும்போது, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதை ஃபீல் பண்ண எதெல்லாம் உங்க சரீரத்துல பலவீனமா இருக்குதோ, மரித்து போனதா அந்த உறுப்பு செயல்படலன்னு நீங்க நம்புறீங்களோ, அது எல்லாம் இந்த காலை வேளையில அவருடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நமக்கு தைரியமும் பலனும் உண்டாகிறது. அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமை நமக்கு உண்டாகிறது. நம்ம உள்ளான ஆவியில வல்லமையாய் பலப்படுகிறோமா? அது அந்த வசனத்தை அந்த ஒன்னு ரெண்டு வசனங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம பிரேயர் செஷனுக்குள்ள போகலாம். எபேசியர் 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அப்ப அவருடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம்னா, நம்ம உள்ளான இன்னர் மேன்ல நம்ம வல்லமையாய் பலப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நம்மள இந்த உலகத்தின் காரியங்கள் எதுவும் அசைக்க முடியாது. மனுஷங்க பேசுறது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, என்னைய காயப்படுத்திட்டாங்க, அப்படி செஞ்சுட்டாங்க, இது எதுவும் நம்மள தொட முடியாத இடத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை கொண்டு வருகிறார். நம்மை உள்ளான ஆவியில அவர் வல்லமையாய் அவர் பலப்படுத்துகிறார். நம்முடைய பலவீனங்கள்ல அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்ப இன்றைக்கு உங்களுக்குள்ள இருந்து அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருடைய அதாவது 2 கொரிந்தியர் 3:18 நம்ம பார்க்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதை போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். க்ளோரி அப்பான் க்ளோரி, எவர் இன்க்ரீசிங் க்ளோரி. நம்ம இன்னைக்கு இத சத்தியத்தை கேட்கிறோம்னா இன்னும் மகிமையின் மேல மகிமை. இதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருக்கும். நம்மள அப்படியே கிறிஸ்துவின் சாயலாய் நம்ம மாற ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் இந்த நிறைவை பெற்றவர்களுக்கு உண்டாகிற ஸ்லாக்கியங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு ஞானம், உணர்வு, ஏசாயா 11 பார்க்கிறோம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவி நம்மேல் தங்கி இருப்பார். அப்போ ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், இது எல்லாம் நமக்குள்ள ஒரு பேக்கேஜ். அந்த பரிசுத்தாவியானவர் வரும்போதே நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க, எங்க இருந்து நமக்கு இப்படி ஒரு ஞானம்? பெசலேயலுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஞானம், எதையும் யோகித்து செய்யக்கூடிய ஒரு ஆவியினால் அவர் நிரப்பினாரா. சிம்சோன பலத்தின் ஆவியினால் அவர் நிரப்பினாரா. இப்படி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்குது. இன்றைக்கு பெர்மனண்டா நமக்குள்ள ரிசைட் பண்ண வந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம எவ்வளவு ஞானவான்களா இருக்க முடியும்? அவருடைய ஞானத்தின் ஆவிதான் நமக்குள்ள செயல்படுகிறது. அவருடைய உணர்வின் ஆவி. அப்போ அந்த உணர்வு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம முழுவதுமாய் மனிதர்களைப் போல நம்ம சிந்திக்க மாட்டோம். அவரை போல சிந்திக்க ஆரம்பிப்போம்.
ஆலோசனையின் ஆவி. நமக்கு கைடன்ஸ், எப்பவும் நமக்கு கைடன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க கண்ண மூடி, ஆவியானவரே இந்த காரியத்துல நீங்க என்ன பேசுறீங்க கேட்டு பாருங்க. உங்க இருதயத்துல இருந்து அவர் உங்களை கைட் பண்ண ஆரம்பிக்கிற சத்தத்தை நீங்க கேட்க முடியும். பலனை அருளுகிற ஆவி, பவர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவினா என்ன? கர்த்தரை எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாய் பார்க்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி. அவருக்கு பயந்து நடுங்கிறதெல்லாம் இல்ல. அவரை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பெருசா பாக்குறீங்களோ அதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். சூழ்நிலைகளை பெரிதாய் பார்த்தால் நம்ம அவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அவரை பெருசா பார்த்து அவருடைய வல்லமையும் அவருடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் நம்ம பெரிதாய் பார்க்க 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 நம் வாழ்க்கையின் காரியங்கள் அனைத்தும் மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருக்கிறபடியினால நம்ம இடங்களை உங்களை நிரப்புறாரு. உங்க வீடுகளை அங்க அவருடைய பிரசன்ஸ் நிரப்பிட்டே இருக்கு. ஏன்னா அன்றைக்கு மகிமை, அவருடைய மகிமை நிரப்பின அந்த தேவாலயத்துல அங்க ஆசாரியர்கள் நிற்க முடியல. அப்போ இன்னைக்கு அந்த மகிமையே நமக்குள்ளதான் இருக்கு. அந்த தேவனே நமக்குள்ளதான் இருக்கிறார்னா நம்ம எல்லைகள் முழுவதும் அங்க பிரகாசமாகிறத நீங்க பார்க்க முடியும். இருளுக்கு உங்க வீடுகள்ல, உங்க குடும்பங்கள்ல, நீங்க சுற்றி இருக்கிற உங்க எல்லைகள்லயே இருளுக்கு அதிகாரம் இல்லை. நீங்க எங்க போனாலும் அந்த பிரசன்ஸை நீங்க சுமந்துட்டு போறீங்க. நீங்க போற இடங்கள்லயே அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். நீங்க வந்துட்டீங்க அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லுவாங்க உங்க பிரசன்ஸுக்காக அவங்க ஏங்கிட்டு இருக்கிறத அவங்களே வந்து சொல்லுகிற இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வருவார். நீங்க வந்தாலே ஏதோ ஒண்ணு ஃபீல் பண்ண முடியுது, ஒரு அன்பை ஃபீல் பண்ண முடியுது, ஒரு தைரியத்தை ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மளை நிரப்பிட்டே இருக்கிறாரு. அப்போ இத நம்ம இருதயத்துல விசுவாசிக்கணும். எந்த இத நம்ம எல்லாரும் கேட்கிறோம். யார் ஒருவர் இத இருதயத்துல விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நிறைவு இன்றைக்கு நிச்சயம் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் இந்த ஆவியானவருடைய நிறைவுனால நம்ம இன்றைக்கு நிரம்ப போறோம். தேவன் மகத்துவமான காரியங்களை நம்ம மூலமா இனி வருகிற நாட்கள்ல அவர் செய்ய போகிறாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அவருடைய வல்லமை நம்மளை நிரப்பிட்டே இருக்கு. எல்லாம் உங்களை கட்டி இருந்த கட்டுகள் எல்லாம் அது தெரித்து போகிறது. இதுவரைக்கும் அவங்க அப்படி சொன்னாங்க, இவங்க எப்படி பேசுனாங்க, இவங்க என்னைய பார்த்து இப்படி நினைச்சாங்க, இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ, இதெல்லாம் மனிதர்கள் சிந்திக்கிற சிந்தனை. ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமா நிரப்பிட்டாருன்னா உங்க சிந்தனை இந்த பூமியை குறித்தே இருக்காது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, பூமிக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். அப்ப அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உள்ளதான் நம்ம நாடணும்னு சொல்லி அங்க பவுல் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து வீற்றிருக்கிற மேலான இடம். அப்ப அங்க என்ன இருக்கு? ஜாய் தான் இருக்கு, அங்க பீஸ் தான் இருக்கு, அங்க லவ் தான் இருக்கு. இததான் நம்ம என்ன செய்யணுமா? தியானித்து கொண்டு இருக்கணுமா? தேவையில்லாத காரியங்களை குறிச்சு நம்ம தியானிக்கிற இடத்துல இன்றைக்கு நம்ம இல்லை. அவருடைய நிறைவை நம்ம பெற 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 உலகத்தின் எந்த காரியங்களோ நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாத இடத்துக்கு நம்ம வந்து சேருகிறத இன்றைக்கு நம்ம லிட்ரலா எல்லாரும் நம்ம ஃபீல் பண்ண போறோம். ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு நம்முடைய ஆத்மா சரீரத்துல மாத்திரம் இல்ல, நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய குடும்பங்கள்ல ஒவ்வொருவருக்குள்ளயும் அந்த வெளிச்சம் அது கடந்து வருகிறத நம்ம நிச்சயமா பார்க்க போறோம். ஒரு மகிமை இன்றைக்கு நம்மள நிரப்பப்படுது, நிரப்புறத நம்ம பார்க்க போறோம். ஒரு பெரிய அசைவு, அஸ்திபாரங்கள் அசைகிறதையும், சிறைச்சாலை கதவுகள் திறக்கிறதையும், எதெல்லாம் உங்களை இதுவரைக்கும் சிறையிருப்புக்குள்ள வைத்திருந்ததோ அது எல்லாம் திறக்கிறத நம்ம பார்க்க போறோம். பரலோகம் இன்றைக்கு நமக்காக இறங்கி செயல்படுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகளை நீங்க மறுபடியும் இந்த மெடிடேஷன், இந்த வீடியோவை போட்ட பிறகு கூட, ஆடியோவை
நீங்க மறுபடியும் கேளுங்க. இந்த ஆவியின் நிறைவு உங்களுக்கு அது இந்த வார்த்தை உள்ள போக போக உங்களுக்குள்ளே அவருடைய வல்லமை கிரியை செய்ய தொடங்குகிறத நீங்க பார்க்க முடியும். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் படி நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். அப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மைண்ட்ல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். தேவன், திரியேக தேவன் என்னோடு இருக்கிறார்கள். அந்த திரியேக தேவனுக்குள்ளதான் நான் இருக்கிறேன். இந்த எண்ணங்களோட நம்ம அப்படியே அந்த மெடிடேஷனுக்குள்ள போவோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ரீபல ஹஷ்ல பிரஹாது கலமல ஹதி ஹஷிபு ரூஹதலா. லீபல ஹஷ்ல பிரஹூதலா. அப்பா, நான் பார்க்கிறேன் இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகள், தாகத்தோடு வந்த இந்த பிள்ளைகள் அனைவரையும் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். ரீமல ஹஷ பரூஹத லீபல ஹீதலா. அப்பா, பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்படியே அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு மேல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கி தங்கினதை போல இன்றைக்கு எங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கி இருக்கிறத நாங்க பார்க்கிறோம்ப்பா. இது அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. அந்த பிரீத் பண்ணும்போது எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை அப்படியே இன்ஹேல் பண்ணி உங்க இருதயத்துல அந்த வார்த்தையை எழுதுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த டுனாமிஸ் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. நான் சொன்னா அது நடக்கும். நான் தொட்டா சுகமாவாங்க. நான் போகிற இடங்கள்ல எல்லாம் மகிமையான காரியங்கள் நடக்கும். நான் இருக்கிற இடங்கள்ல எல்லா சூழ்நிலைகளும் மாறுகிறது. நிறைவான ஆவியானவர் வரும்போது குறைவானவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது. எல்லா குறைவுகளும் இந்த காலை வேளையில அது நிறைவாய் மாறுகிறது. அந்த பிரசன்ஸ் அப்படியே ஃபீல் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இந்த வேர்ல்ட்லி தாட்ஸ் அது எல்லாத்தையும் அப்பாட்ட ரிலீஸ் பண்ணிருங்க. இல்ல, நான் இந்த உலகத்துக்குரியவள் அல்ல, உலகத்துக்குரியவன் அல்ல. நம்ம நேத்து பார்த்தோம், நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்தான் அல்ல. நமக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நம்ம இருக்கிற இடமே ஹெவன்லி பிளேசஸ். பூமியில இருந்தாலும் நம்முடைய ஆவி இன்றைக்கு அவருடனே கூட இருக்கிறது. இந்த ஆவி நமக்குள்ள, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் நம்ம சிந்திப்போம். இயேசுவுக்கு பயமே இல்லைன்னா நமக்கும் பயம் கிடையாது. அவருக்கு அன்பு மட்டும்தான் இருந்ததுன்னா நம்ம இருதயத்துல அன்பு மட்டும்தான் இருக்குது. முறுமுறுப்பு இல்ல. அவருக்குள்ள தெளிந்த புத்தி தான் இருந்ததுன்னா நமக்குள்ள தெளிந்த புத்தி தான் இருக்குது. இத நீங்க சொல்லுங்க. எனக்குள்ளே பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவிதான் செயல்படுகிறதுன்னு சொல்லி பேசுங்க. இத பேசும்போது இருதயத்துல காயப்படுத்தின வார்த்தைகள் எல்லாம் அது அப்படியே எரிக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் பழச திங்க் பண்ணிட்டே இருந்த நீங்க உங்க இருதயம் புதிதாக்கப்படுகிறதை, புதிய ஆவி உள்ளவர்களா இன்றைக்கு நீங்க மாறுகிறத நீங்க பாருங்க. இல்ல, நான் வேற ஒரு ரகம். ஐ எம் ஆஃப் டிவைன் நேச்சர். தேவ ரகமாய் நான் இருக்கிறேன். தேவ ரகம். இன்றைக்கு திரியேக தேவனோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோம், கலந்துட்டோம். நம்ம இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் காட்டுற ஒரு காரியம், ஒரு பால்ல நம்ம தண்ணிய கலந்துட்டோம்னா அது எப்படி ரெண்டும் மிக்ஸ் ஆயிருது. அத போலதான் இன்றைக்கு நம்ம கூட அவங்க ஒன்னா கலந்துட்டாங்க. திரியேக தேவன் நம்ம கூட ஒன்றா மிக்ஸ் ஆயிட்டாங்க.
நம்மையும் தேவனையும் பிரிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகல, உன்னை கைவிடல. முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருக்கிறேன். அப்போ நம்ம கூட கலந்துட்டாங்கன்னா, நம்முடைய ஆத்துமா, ஆவி, சரீரம் எல்லாத்துலயும் ஒன்றாக அவங்க கலந்துட்டாங்க. இத அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்க ஃபீலிங்ஸ் வரைக்கும் அத நீங்க பார்க்க ஆரம்பிங்க. மகிமையின் தேவன், வல்லமையின் தேவன், மகத்துவத்தின் தேவன், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய தேவன், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, சாந்தமும் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் இன்றைக்கு நம்ம கூட ஒன்றாய் கலந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பூமியில நம்ம கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம இருக்கிறோம். இன்னும் மனுஷரை போல சிந்திக்க வேண்டிய இடத்துல தேவன் நம்மளை வைக்கல. சூப்பர் நேச்சுரலா நமக்கு ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கும் நம் குடும்பத்துக்கும் அது உண்டாயிருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அவருடைய தூதர்களுடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய ரத்தம் நம்ம மேல, நம்ம குடும்பத்து மேல, நம்ம வீடுகள் மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மகிமை இப்பொழுதே நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது. சாலமோன் கட்டின தேவாலயத்துல அவருடைய மகிமை நிரம்பினது போல இந்த காலை வேளையில அவருடைய மகிமை நம்மளை நிரப்பிட்டே இருக்கு. அந்த குளோரி ரீபால ஹாஷ்ல பிரகூதலா லீமல ஹஷ் ரெப்லஹி த லீக்ரி ஹீதிலி ஷோஹூத ஷூரபா. அந்த மகிமை அங்க நிரம்ப 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 நமக்குள்ள இருந்த அந்த இருள்கள் எல்லாம் அது வெளியேறுது. ஒரு டுனாமிஸ் வல்லமை நம்மளை நிரப்பிட்டே இருக்கு. நம்ம வார்த்தைய பேசணும்னா அங்க இருந்து டுனாமிஸ் பேசின காரியம் அப்படியே ஆகும். இந்த வல்லமையினால நம்மளை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். வெளிச்சம், லைட், ஜீவன், லைஃப் நம்மளை நிரப்பிட்டே இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒவ்வொருவரையும் அந்த லைட், லைஃப் நிரப்பிட்டே இருக்குது. அந்த லவ் நம்மளை நிரப்புது. யாரை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம், யாரை பற்றி நம்ம பேச வேண்டாம். அது நம்முடைய வேலையே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பல காரியங்களை நமக்குள்ள இருந்ததெல்லாம் உடைச்சு எரியறத நான் பார்க்கிறேன். நம்ம மைண்ட்ல இருந்த சிறையிருப்புகள் அது எல்லாம் மாறுது. அது அக்கினிப்பட்ட நூல் போல அது அப்படியே திரித்து போகிறது. சிறையிருப்புகள் மாறுகிறது. அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கிறாரு. நம்ம மேலேயே கரிசனையா இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம மேல நினைவா இருக்கிறார். அந்த அன்புல நம்ம மற்றவங்களை நேசிக்க ஆரம்பிப்போம். பெரிய விடுதலைகள் நமக்குள்ளே உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். ரீபல ஹஷ்ல பிரஹெதி காலி மலிஹோ துரோஷலு ரபுதலா ரீகல பிரஷெலெப்ரே கிளேரி ஹிதில் மாஷி போரு ஹதுஷலா லீபல ஹஷ்ல பிரக்குதலா லி கலிமோரு ஹதுஷலபா. அப்பா அந்த நிறைவு எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. எங்க குடும்பங்கள்ல ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த லைட், அந்த மகிமை, அந்த மகிமை, அந்த குளோரி நாங்க நிரம்பிக் கொண்டே இருக்கிறோம்ப்பா. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி இதுதான் எங்களுக்குள்ளே செயல்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வாழ்கிறார். நான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறேன். அது அப்படியே நீங்க இருதயத்துல சொல்லுங்க. இருதயத்துல நான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன்.
நான் எங்கெல்லாம் போறேனோ அவருடைய பிரசன்ஸ் எனக்குள்ள இருந்து நிரம்பி வழிகிறது. His presence flows through me. நான் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவளா இருக்கிறேன். எனக்குள்ள முறுமுறுப்பு இல்ல, கோபம் இல்ல, எரிச்சல் இல்ல, கசப்பு இல்ல. நான் கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்துகிறேன். நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் ரிலீஸ் பீஸ், பார் அண்ட் லவ். நான் போற இடங்கள் எல்லாம் அன்பு, சமாதானம், சந்தோஷம், வல்லமை, இத ரிலீஸ் பண்றேன். I am a glory filled vessel. I am not empty. நான் காலியானவள் அல்ல. நான் அவருடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட பாத்திரம். அவருடைய பிரசன்னத்தின் பாத்திரம், அவருடைய வெளிச்சத்தின் பாத்திரம், அவருடைய வல்லமையின் பாத்திரமாக நான் இருக்கிறேன். நான் எங்கெல்லாம் போறேனோ என் கூட தேவன் வராரு. என் குடும்பத்தின் மக்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்க அவங்க கூட எல்லாம் தேவன் வருகிறார். அதை அப்படியே விசுவாசிங்க. நான் தனிமையா இல்லை. ஐ எம் நெவர் அலோன். கூட எப்பொழுதும் திரியேக தேவன் இருக்கிறார். அதை அப்படியே நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்க கூட எப்பொழுதும் திரியேக தேவன் இருக்கிறார். உலகத்தை படைச்சவரே நம்ம கூட இருக்கும் போது, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னவர் நம்ம கூட இருக்கும் போது நம்ம எதை குறித்து கலங்க வேண்டும்? I am never alone. His presence goes before me, surrounds me and rests upon me. அவருடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என்னை சுற்றிலும் இருக்கிறது, என் மேல் இருக்கிறது. அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. அதாவது இத நான் சொல்லும் போது உங்க இருதயத்துல இருந்து ஒரு ஃபீலிங் வரணும். அப்பதான் அது இருதயத்துல எழுதப்படுது. அவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கிறது, என்னை சுற்றிலும் இருக்கிறது, எனக்கு முன்பாக இருக்கிறது, என் மேல் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் என் குடும்பத்தை சுற்றிலும் இருக்கிறது, என் வீட்டை சுற்றிலும் இருக்கிறது, என் வீட்டின் மேல் இருக்கிறது. நாங்க போற இடங்கள்ல எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை தான் நாங்க சுமந்துட்டு போறோம். நாங்க போற இடங்கள்ல எல்லாம் தேவனை நாங்கள் சுமந்து கொண்டு போகிறோம். தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் எங்களை அசைக்க முடியாது. காலை வேளையில ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றார். மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க பயப்படாதீங்க. ஒரு சிலரோடு ஆவியானவர் பேசுகிறார். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். தேவையில்ல, அப்பா இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறும். யுத்தம் கர்த்தருடையது. எல்லாரையும் அப்படி உங்களை பயமுறுத்துகிற, உங்களை காயப்படுத்துகிற அந்த நபர்களை அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, நான் பிளஸ் பண்றேன், உங்களை மனதார நான் பிளஸ் பண்றேன் அப்படின்னு அவங்கள பிளஸ் பண்ணி அப்பா கிட்ட ரிலீஸ் பண்ணிருங்க. இன்றைக்கு மகத்துவமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நான் தெரிந்தெடுக்கப்பட்டவள், நான் நிரப்பப்பட்டவள், நான் தேவனால் அனுப்பப்பட்டவள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு கூட இருக்கிறார். நான் அவருடைய பிரசன்னத்தை என்னுடைய வீட்டுல, நான் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல, இந்த உலகத்துக்குள்ள நான் கொண்டு போகிறேன். இதை அப்படியே உள்வாங்கி இத சொல்லிட்டே இருங்க. இந்த நாள் முழுவதும் ஒருவேளை இந்த ஓய்வு நாள்ல கர்த்தர் நம்ம கூட இடைப்பட்டு நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மகிமையின் ஆவியானவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அந்த மகிமையின் ஆவியில நம்ம நிரம்ப 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 உலகம் கொடுக்கவும் உலகம் எடுக்கவும் முடியாத சந்தோஷம், சமாதானம் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறத நீங்க லிட்டரலா ஃபீல் பண்ண முடியும்.
ஆவியானவருடைய மகிமை நம்மளை மூடிக்கொண்டு இருக்கிறது. சிலருக்கு நான் அதை ஃபீல் பண்றேன், அது பாடியில கூட அது வெளிப்படுகிறத பார்க்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் அது பாடியில வெளிப்படுது. நீங்க போகும்போதே உங்க நிழல் பட்டாலே அந்த பிரசன்ஸ் நிறைய பேரை ஹீல் பண்ணும். உங்ககிட்ட நிறைய ஜனங்கள் அவங்களா வருவாங்க. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அப்படிப்பட்ட மகிமையினால இன்றைக்கு நம்மள நிரப்பி கொண்டு இருக்கிறார் ஆவியானவர். இந்த காரியங்கள் நடக்கிறது இயேசுவின் நாமத்தினால். இது எதுவும் நம்முடைய சுய காரியங்களுக்காக, நம்முடைய பேர் புகழுக்காக அல்ல, அவருடைய மகிமைக்காக. அவருடைய அன்பு நம்மளை நிரப்பிட்டே இருக்கிறதுனால நம்ம மூலமா இந்த உலகம் கிறிஸ்துவை கண்டு கொள்ளும். கடற்கரை திரளான ஜனங்கள் உன் வசமாக திரும்பும். இதெல்லாம் இந்த காலை வேளையில நம்ம மூலமா தேவன் நடப்பிக்கிற காரியங்களா இருக்கிறது. அப்பா நிரப்பிட்டே இருக்கிறார். ஒரு பெரிய விடுதலைய இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நன்றி சொல்லுவோம். அப்பா நீர் நல்லவர், உங்களுடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அன்எண்டிங் லவ், அன்ஃபெயிலிங் லவ், அன்கண்டிஷனல் லவ் நம்ம மேல அது இருக்குது. அவருடைய அன்பு ஒரு காலும் மாறாது. அவருடைய அன்பு நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் அது கண்டுபிடிக்கலையா. அந்த அன்புல நம்ம நிரம்ப 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 நம்ம அவருடைய சாயலாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு அப்படியே நம்மளை நிரப்பிட்டே இருக்கிறாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் முழுவதும் இனி வரப்போகிற ஒவ்வொரு நாட்கள்லயும் இந்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம பெற்று அவருக்குள்ள நம்ம நிரம்பிட்டே இருப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கையிலையும், நம் மூலமாய் மற்றவருடைய வாழ்க்கையிலையும், நம் குடும்பங்கள்லயும் அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அன்புல, சந்தோஷத்துல, சமாதானத்துல நம்மை தேவன் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் தகப்பனே, எங்களை உம்முடைய ஆவியினால நிரம்ப பண்ணின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. அதை நாங்க லிட்ரலா ஃபீல் பண்றோம். இன்றைக்கு எல்லாரையும் நீங்க விடுவிச்சிருக்கிறீங்கப்பா, நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன், மகிமையினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர். எங்களை ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் நீர் மாற்றி இருக்கிறீர். உங்களுடைய ரத்தம் எங்க மேல தெளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். எங்க வீடுகள்ல, எங்க குடும்பங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் இருக்கிற கட்டுகள் இன்றைக்கு அருந்து விழுந்ததை நாங்க பார்க்கிறோம்ப்பா. அவங்க சிறையிருப்புகள் மாறினதை நாங்க பார்க்கிறோம். ஏன்னா நாங்க விசுவாசிச்சுட்டோம். அப்ப எங்க குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க, விடுவிக்கப்படுறாங்க, சுகப்படுத்தப்படுறாங்க. அவங்களும் உங்க சாயலாய் அவங்க மாறுகிறத நாங்க பார்க்கிறோம். கர்த்தர் அப்படியே செயல்படுகிறீர். உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலகத்துக்குள்ள நாங்க போகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறீர். இந்த ஆவியிலேயே நாங்க செயல்பட எங்களுக்குள்ளே இருந்த ஆவியானவர் வல்லமையாய் நீங்க செயல்படும்படி, எங்களை நினைப்பூட்டும்படி, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தும்படி, எங்களை தேற்றரவாளனா எங்களுக்குள்ள இருந்து நீ தேற்றி வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இன்னைக்கு என்னால ஃபீல் பண்ண முடியுது இந்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம இன்றைக்கு முழுமையுமாய் நம்ம பெற்றிருக்கிறோம். இந்த நிறைவிலேயே நம்ம வாழ ஆரம்பிப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்வார். எதை குறிச்சு நம்ம பயமில்லாத இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு வரணும்னு விரும்புகிறார். முதலாவது அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா இந்த தைரியம் தான் நமக்குள்ள வரும். பவுலும் சீலாவும் அடிச்சு சிறைச்சாலையில போட்டப்ப கூட அவங்களுக்கு பயம் வரல. ஒரு காலத்துல பயந்துட்டு இருந்த பேதுரு, மறுதலித்த பேதுரு, பரிசுத்தாவின் நிறைவை பெற்ற பிறகு அடுத்த நாள் தலை துண்டிக்கப்படும்னு தெரிஞ்சா கூட சிறைச்சாலையில அங்க தூங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அங்க பயமே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தைரியத்தின் ஆவி நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மகத்துவமான காரியங்களை தேவன் நம்ம மூலமா செய்ய போகிறார். யாரும் எதுவும் ஷேர் பண்ணுனா பண்ணலாம். டெஸ்டிமனிஸ் இருக்குனாலும் ஷேர் பண்ணலாம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத கூட நீங்க சொல்லலாம்.
மாலினி ஷேர் பண்ணணும்னு சொன்னேன்லாமா? அக்கா கேக்குதா? கேக்குதுமா, சொல்லு. அக்கா, நான் போன ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் மெடிடேஷன். எல்லார்கிட்டயுமே நான் சொன்னேன் என்னோட எனக்குன்னு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. எனக்குன்னு இல்ல, எஸ் எனக்கு தான் இருந்துச்சு. நான் அதை வந்து இமேஜினேஷன்ல பார்த்து நீங்க வெரி ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் என் சிச்சுவேஷன் ரொம்ப வஸ்டா தான் இருந்துச்சு. என்னது இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்தது. he started ministering to me அக்கா. ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னோட நான் வந்து எல்லாமே கரெக்ட் கிடையாது. என்னோட மிஸ்டேக்ஸையும் அப்பா வந்து சொல்லி காட்ட ஆரம்பிச்சாரு. கண்டம்னேஷன்லாம் இல்ல, அழகா சொல்லி காட்டினாங்க. ஒரு சின்ன விளையாடுற விஷயத்துல இருந்து என்னோட குழந்தை நான் வந்து பேம்பர் பண்ற விஷயத்துலயுமே அவரு சொல்லி காட்டினாரு. அப்போ ஓகே, நான் என்னோட தப்புகள் எல்லாம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். பிளஸ் நான் வந்து மெடிடேஷன்ல தான் ஓகே டாடி, எனக்கு இது எல்லாமே புரியுது, ஆனா எனக்கு நான் இதை எப்படி என்னால ஓவர் கம் பண்ண முடியுது, நான் எமோஷனல்ஸ்க்கு தான் நான் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க சொன்னீங்கல்லக்கா ஹெல்ப்னு கேட்ட அந்த கைடன்ஸ் ஃப்ரம் ஹோலி ஸ்பிரிட், அதை நான் வந்து ரொம்ப லிட்டரலா ஃபீல் பண்ணேன். ஒரு சின்ன ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தேன்னா அந்த விஷயத்துல எனக்கு அப்பா வந்து டீச் பண்ணுவாரு. என் குழந்தைய பார்த்தேன்னா எனக்கு டீச் பண்ணுவாரு. அது கண்டம்னேஷன் கிடையாது, அழகா சொல்லி கொடுத்தாரு. ஓகே டாடி, நான் இந்த விஷயத்துல நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த விஷயத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஹீஸ் ப்ராமிஸ் மேக்கர். நான் அந்த எல்லா வழியையும் சொதப்பினாலும் அவரு எனக்கு வந்து என் வழிகள்ல வந்து அவரோட பீஸை தான் எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப எப்படி சொல்றது, அந்த இடியாப்ப மாதிரிதான் இருந்தது ஒரு சில விஷயங்கள்லாம். அது எல்லாமே அப்பா எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. சான்ஸ்லெஸ். அதே போல இன்னொரு டெஸ்டிமோனி இருக்குது. என்னன்னா, இன்னைக்கு நான் சர்ச் போனேன் அக்கா. போயிட்டு பாப்பா அழுதான உடனே சரி யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வெளியே தூக்கிட்டு வந்துட்டேன். என் பையன் அந்த இன்பிட்வீன் கேப்ல வந்து அவனோட செயின்ல உள்ள பென்டன்ட்டை வந்து மிஸ் பண்ணியிருக்கான். நான் வெளியே நிக்கிறேன் அக்கா, அவன் மிஸ் பண்ணதும் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருத்தங்க தேடி வந்து, அதுவும் நான் எனக்கு மிஸ் பண்ணதே தெரியாதுக்கா, வந்து என் கையில குடுக்குறாங்க. இஸ் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எனக்கு இவங்க ஏன் என்கிட்ட வராங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு எஸ் மை சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நான் அப்புறம் அவன்கிட்ட போய் கேக்குறேன். அப்புறம் தான் அவங்க வந்து நோட் பண்றாங்க. அப்பதான் என் ஹஸ்பண்ட் நோட் பண்ணி ஆமா பென்டன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு வந்து அழுகையே வருது. நான் தேடவும் இல்ல, மிஸ் பண்ணது எதுவும் எனக்கு தெரியாது. நான் வெளியே நிக்கிறேன். என் மேல எவ்வளவு ஒரு அன்பு இருந்துச்சுன்னா, இத வந்து நார்மலா ஒரு கோஇன்சிடென்ட் என்னால பார்க்கவே முடியாது. எவ்வளவு ஒரு அன்பு இருந்துச்சுன்னா, என் பிள்ளை தேடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துச்சு அக்கா. நான் பார்த்தேன் அந்த ஒரு இன்சிடென்ட். ஒருத்தங்க வந்து அவங்க கையில குடுக்குறாங்க, அவங்க நேரா என்கிட்ட வந்து குடுக்குறாங்க. அப்போ அப்பா இது உங்களால மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் மத்த இதுல நான் உங்களை பிலீவ் பண்ண மாட்டேன், இந்த ட்ரஸ்ட் எனக்கு ஏன் இல்ல, எனக்கு டீச் பண்ணுங்க, நான் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பா கிட்ட கேட்டேன். பிளஸ் எனக்கு இருக்குது இப்ப சமாதானமா அந்த காட்ஸ் லவ்வா எனக்குள்ள இருக்குது, ஆனா எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்க போது அந்த ஈகோ எல்லாமே போகுது. என்ன வந்து அந்த இடத்துல வந்து அவர் என்ன ஒரு இடத்துல கூட தலை குனியவும் விடல, அவரோட வழியிலயும் என்ன நடத்த வைக்கிறாரு. அதுக்கு வந்து எனக்கு நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த கசப்பு வேண்டாம், இது வேண்டாம், எனக்கு விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு போனேன். ஆனா ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல். அவரு எனக்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு, நான் ஒண்ணுமே பண்ணலக்கா. அதுதான் உண்மை. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூக்கா. தேங்க்யூ டீச் பண்ணிட்டு இருக்கிறதுக்குக்கா. தேங்க்யூக்கா. தேங்க்யூமா. தேங்க்யூ. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? யாருனாலும் ஷேர் பண்ணலாம். மார்னிங் நாளைக்கு சொல்லுமா. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லணும்க்கா. சொல்லுமா. இங்க இருக்கிற நான் வந்து மெடிடேஷன் உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் என் குழந்தை அழும், என் பையன் கூப்பிடுவான். நான் வந்து வச்சுட்டு தான் போவேன். உட்கார்ந்துட்டு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா என்னால உட்கார முடியும்னா அது வந்து எனக்கு முடியாத ஒரு காரியம். ஆனா
நம்ம ஷோ பண்ற ஒவ்வொரு இதுக்கும் நம்ம ஃபெய்த்ஃபுல்லா இருக்கோமோ இல்லையோ, அவரு ஃபெய்த்ஃபுல்லா இருக்காரு. அதை நான் பாக்குறேன். எல்லாரும் ப்ளீஸ் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ அக்கா. தேங்க்யூமா, தேங்க்யூ. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? கர்த்தர் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்கள்ல நம்ம எல்லாரையுமே பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. இன்னையும் இந்த வார்த்தைகள் பலப்படுத்துது, அப்படிதான் நான் சொல்ல முடியும். நான் ஏதோ நடத்துறதுனால நான் ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் என்னையும் இந்த வார்த்தைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமா இந்த இடத்துல இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்காக நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். மகத்துவமான காரியங்கள், வல்லமையான காரியங்கள் நம் மூலமாய் அது இனி உலகத்துல நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை நம்ம பெற்றிருக்கிறோங்கிற அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இத மட்டும் நம்ம தியானிச்சுட்டே இருந்தாலே போதும். உலகத்தின் எந்த காரியங்களும் நம்மை அசைக்க முடியாது. எந்த ரிப்போர்ட்ஸ், மனிதருடைய வார்த்தைகள், எந்த நியூஸ், இது எதுவும் அசைக்க முடியாத இடத்துக்கு தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார். அதுதான் இன்னைக்கு மெடிடேஷன்ல நான் புரிந்து கொண்ட காரியம். நிச்சயமா ஆவியானவர் நம்மள அதுல கைட் பண்ணி நடத்துவார். தேங்க்யூ. நாளைக்கு மார்னிங் இருக்காது. நாளைக்கு ஈவினிங் அந்த டைம் நான் போட்டுடுறேன் லிங்க்ல. எல்லாரும் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.